இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுக்கிற அந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்ததாமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளிலும் கூட பெனாயாவுடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பெனாயா ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் ஒரு உத்தமமாய் காணப்பட்டார். இன்றைக்கும் கூட நாம் பார்க்கிறோம் 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்கிறோம். இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாய் இருந்தான். பெனாயா பராக்கிரமசாலிகளுக்குள்ளே அவன் பெயர் பெற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய பெயரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்கள், இன்னைக்கு நிறைய பேர் இந்த பெனாயா யார் என்றே அவனுக்கு தெரியாது. ஆனால் வேதத்துல பார்க்கிறோம், ஒரு சிறந்த இடத்தை இந்த பெனாயா பெற்றிருந்ததை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஏன் அப்படி நடந்தது? பெனாயாவோடு கூட கர்த்தர் இருந்தார். பெனாயாவுடைய செய்கைகளோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தருக்கு சித்தமானதை மாத்திரம் பெனாயா செய்தார். இதன் நிமித்தமாக பெனாயாவுடைய பெயர் அது நிலை பெற்றிருந்தது, அது உறுதி பெற்றிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய பெயரை குறித்து ஒருவர் சொன்னால் நம்முடைய பெயரை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்கள்? ஐயோ, அவர் அப்படி சொல்லுகிறார்களா? இல்லை, ரொம்ப தங்கமானவர், ரொம்ப நல்லவர், ஒரு எது கேட்டாலும் உதவி செய்வார், இந்த உலகத்துல அவரை போல ஒரு நல்ல மனுஷன் இல்லை என்று சொல்லி நம்மை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறவர்களா இருக்கிறார்களாம். பெனாயாவுடைய பெயர் அது நிலை பெற்றிருந்தது. பெனாயா பெயர் பெற்றிருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன பெயரை சம்பாதித்து வைத்திருக்கிறோம்? ரொம்ப கோவக்காரரு போல, இல்லை ரொம்ப சிடுமூஞ்சா இருக்கிறாங்க போல, எது கேட்டாலும் அவர்கிட்ட ஒரு பதில் வராது, ஒரு உதவி கூட வராது, இப்படியாக நம் பெயரை சம்பாதித்து வைத்திருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு நம்முடைய பெயர் பெருமைப்பட வேண்டுமானால் நம்முடைய செய்கை, நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். பெனாயாவுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருந்தது. இன்னைக்கு நம்முடைய நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? நம்முடைய பெயரை சொன்னால் அநேகருக்கு தெரிய வேண்டும், அவங்க ஒரு 10-15 கார்ல நான் போக வேண்டும், எனக்கு அநேக சம்பாத்தியங்கள் வேண்டும். அது அல்ல பெருமை, உலகத்துல உண்டாகிறதல்ல பெருமை. இந்த பேர் பரலோகத்துல பெரிய பெயர் பெற்றிருக்க வேண்டும். பரலோகத்துல ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும். பரலோகத்துல நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த பெனாயாவினுடைய பெயரை கர்த்தர் அப்படிப்பட்ட பெயராய் மாற்றினார். இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்துல பெனாயாவினுடைய பெயர் நிச்சயமா இடம்பெற்றிருக்கும். ஆனா இன்னைக்கு நம்முடைய பெயர் எங்கே இடம்பெற்றிருக்கிறது சிந்தித்து பாருங்க. நம்மை குறித்து பார்க்கிறவர்களுக்கு, நம்மை குறித்து சொல்கிறவர்களுக்கு ஒருவேளை இவரை குறித்து நாம் என்ன சிந்தனை வைத்திருப்போம் என்றெல்லாம் கேள்வி உண்டாய் கொண்டிருக்கோம். பார்த்தா ரொம்ப பந்தாவா, 4 பேருக்கு பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா, அப்படி இருந்தாதான் உண்மை, அப்படி இருந்தாதான் பெயர், அப்படி அல்ல, அது அல்ல. ஒருவேளை கீழ்ப்படிதலோடு கூட, ஒரு சாந்தத்தோடு கூட இருந்தாலும் அந்த பெயரையும் கர்த்தர் பெருமைப்படுத்த முடியும். அதன் மூலமா எப்படி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான கர்த்தர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்த நினைக்க வேண்டுமானா நம்முடைய செய்கைகளின் நிமித்தமாக கூட அதை செய்ய முடியும். அதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். பிரியமானவர்கள், அப்ப இன்னைக்கு கர்த்தர் முன்பாக நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். பெயர் பெருமைப்படுத்தப்படுதல் என்றால் அங்கீகரிக்கப்படுதல். கர்த்தருக்கு முன்பாக நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அங்கீகரிக்கப்படும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் அங்கீகரிப்பார், நம்முடைய பெயரை அங்கீகரிப்பார். நம் மூலமாக நம்முடைய சந்ததியாயும் கர்த்தர் அங்கீகரிக்கிறதை கூட நாம் பார்க்கிறோம். பெனாயாவுடைய பெயரை பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் அவனுடைய தகப்பனுடைய பெயரையும் அடைமொழியாய் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப தலைமுறையா கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க முடியும். நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்குமானால் தலைமுறையா நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க முடியும் என்பதுல சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய பெயரை நாம் நிலைநிற்க செய்கிறோமா? நம்முடைய தலைமுறைக்கு நம்முடைய பெயரை நாம் சம்பாத்தியம் வைத்துக் கொண்டிருக்கோம். நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் நீங்கள் செய்கிறதான செய்கைகள் அடுத்த தலைமுறைக்கு கடந்து போகிறது. அதான் பார்க்கிற வேதத்துல
தலைமுறை தலைமுறை தான் நான் விசாரிப்பேன். அப்ப இன்னைக்கு நம்முடைய செய்கைகள் அடுத்த தலைமுறைக்கு கடந்து போகிற போது அது எப்படியாக கடந்து போகிறது? நல்ல ஒரு ஊழியக்கார ஒரு குடும்பம், நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம், நல்ல ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு குடும்பம், ஊழியக்காரர்களை போஷிக்கிறதான ஒரு குடும்பம், இல்லை ஊழியத்தின் மீது தாகமுள்ள ஒரு குடும்பம், நல்ல ஒரு சமாதானமிக்க ஒரு குடும்பம், ஆண்டவருக்குள்ளாக தன்னை காத்து கொண்டுதான ஒரு குடும்பம், இப்படியாக பெயர் தலைமுறைகளுக்கு கடந்து போகிறதா? இல்லை உங்க தாத்தா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்றெல்லாம் ஒருவேளை பெருமை நிமித்தமாக பெயர் கடந்து போகிறதா யோசித்து பார்க்க வேண்டும். பெனாவினுடைய தகப்பனாரும் கூட அவர் ஒரு ஊழியக்காரர் என்பதை வேதத்துல 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 21வது வசனத்துல நம்மால் வாசிக்க முடியும். அப்போ அதை பெனாயா பிடித்து கொண்டார். ஊழியக்கார குடும்பத்துல ஒரு நல்ல வலிமை மிக்கவரா இருந்தா பாருங்க, அவருடைய உடலுக்கும் அவர் செய்கைக்கும் சம்மந்தமே இல்லை. நல்ல வலிமை இருந்தது, நல்ல சிங்கத்தை கொல்லக்கூடியதான ஒரு தன்மை இருந்தது. ஆனா அதே பெனாயாவினிடத்துல ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது, அதே பெனாயாவினிடத்துல ஒரு உண்மை காணப்பட்டது, அதே பெனாயாவினிடத்துல ஒரு நேர்மை காணப்பட்டதை கூட நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பெயருக்கு தக்க வாழ்க்கையை நாம் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய பேரை நிலைநிறுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய பேரை தலைமுறை தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும், செய்கைகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து வாழும்போது நிச்சயமாக அநேக தலைகளுக்கு முன்பாக நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்தி அநேகம் பேருக்கு முன்பாக நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. இந்த வாரம் இந்த பெனாயாவின் வாழ்க்கையின் மூலமாக, பெனாயாவுடைய வலிமையின் மூலமாக, அவருடைய நியாயமாய் நடந்து கொண்ட தன்மையின் மூலமாக, கீழ்ப்படிதல் மூலமாக பெனாயா வெற்றி கண்டது போல, பெனாயாவுடைய வளர்ச்சியை போல, பெனாயாவுடைய உண்மையை போல நம்மையும் கர்த்தர் வழி நடத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த வாரத்தில் நீர் எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பெனாயாவினுடைய வாழ்க்கையை போல எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே சப்பா பெயர் பெற்றிருக்க, புகழ் பெற்றிருக்க, கர்த்தாவே சப்பா நிலை பெற்றிருக்க, ஆண்டவரே உமக்குள்ளாக வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பெனாயா தகப்பனே சப்பா உண்மையா இருந்தது போல நாங்களும் உண்மையும் நேர்மையும் எல்லா இடத்துலையும் கடைபிடிக்க எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதான வலிமையோ ஆண்டவரே சப்பா எதையும் நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடிக்கு, மிஸ்யூஸ் பண்ணாதபடிக்கு கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே நீர் அப்படி செய்கிற மேலான கிருபைகளுக்காக உனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் நிலைக்க பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சப்பா இந்த பெனாயாவுடைய செய்கைகள் எங்கள் வாழ்க்கையில வந்து போக அதன்படி நாங்கள் எங்களை சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இப்ப நாம் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.